வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமது ஆரோக்கியத்திற்கு இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நீர் சத்து, நார் சத்து, சிட்ரிக் அமிலம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து எலுமி ஜூஸில் இருக்குங்க. கூடுதல் டிப்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோடைக்கால தாகத்தை நீங்கள் நீக்கிறதுக்கு கோடையில் ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாட்டை, அந்த டீஹைட்ரேஷனை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸோட கொஞ்சமாக புதினா அல்லது இஞ்சி சாறு சேர்த்து குடிக்கிறது அப்படின்றது உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாக வைக்கும். ஸோ நீங்கள் எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க எலுமிச்சை ஜூஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டராக லெமன் ஜூஸ் வந்து செயல்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த எலுமிச்சையில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய உடம்புகளில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதனுடைய நன்மையாக நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும், அதாவது புதுவிதமான ஒரு நோய் கிருமி ஒன்று நம்மளுடைய உடலை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிப்பிலிருந்து பாதுகாத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க எலுமிச்சை ஜூஸ். இப்போ டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் எலுமிச்சை சாற்றில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம். இது என்ன பண்ணணும்னா, நமது வயிற்றில் சுரக்கக்கூடிய செரிமான அமிலங்களுடைய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அது போலவே அந்த செரிமான அமிலங்களில் போலவே இதுவும் வந்து உதவிகரமாக இருக்கும். அஜீரணம், வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உடனே சரி செய்யறதுக்கு லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் வந்து உதவிகரமாக இருக்கும். கல்லீரலில் அதிகப்படியான அந்த பித்த நீரை வந்து சுரக்க தூண்டுவதன் மூலமாக, பைல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பித்த நீரை, ஸோ அதை வந்து சுரக்க வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு உதவி பண்ணும். காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் நம்ம கலந்து குடிக்கும் போது குடலை வந்து நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வந்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் வந்து, அதாவது ஒட்டுமொத்த வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும் போது செரிமான மண்டலத்தையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள உங்களால் முடியும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்கன்னா எலுமிச்சை சாறு ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸாக உங்களுக்கு செயல்பட்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எலுமிச்சில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து நமக்கு அடிக்கடி பசி எடுக்கக்கூடிய அந்த உணர்வை முதல்ல கட்டுப்படுத்திடும். மேலும் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகரித்து கலோரிகளை விரைவாக எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக கலோரிகள் இருந்தால் தான் நம்மளுடைய உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. அப்போ லெமன் ஜூஸ்லாம் பசியை கட்டுப்படுத்தி எனர்ஜி ட்ரிங்க்ஸாக உங்களுக்கு செயல்படுறது, கலோரிகளும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இதனால் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிக்கிறதால அந்த வளர்ச்சிதை மாற்றமும் உங்களுக்கு அதிகரிக்கப்படுவதால் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு கரைந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. கட்டுக்கோப்பான உடலமைப்பு தான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் அதை வந்து உருவாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, ஒருவேளை கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு உருவாகி இருக்குன்னா அந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கெல்லாமே நீங்கள் எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரகத்தில் தாதுக்கள் வந்து படிவுகளாக குவிய ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா கற்களாக மாறும். ஸோ அந்த மாதிரி மாறக்கூடியது தடுக்கிறதுக்கான ஆற்றல் லெமன் ஜூஸ்க்கு வந்து உண்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீரக கற்கள் உருவாக தடுக்கக்கூடியது மற்றும் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள் எல்லாம் கரைக்கிறதுக்கு உங்களுக்கு லெமன் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய சிட்ரேட் அது என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரினுடைய அமிலத்தன்மையை குறைக்கிறத விட சிறிய கற்கள் பெரிதாக மாறாமல் தடுக்கிறதுக்கு சிறுநீர் வழியாக அது வந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உருவாகாது. உருவாகிடக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம்.
ஒட்டுமொத்த சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை வந்து மிகச்சிறப்பாக நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எலுமிச்சை ஜூஸில் வந்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் கணிசமான அளவில் இருக்குது. ஸோ இது எப்படி இதயத்தை வந்து பராமரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை நமக்கு வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நம்மளுடைய உடல் ரத்த நாளங்களில் வந்து தளர்த்தி அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டம் அதில் வந்து சீரான அளவில் வந்து செல்றதுக்கு வழிவகுக்குது. அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான இறுக்கங்களும் ஏற்படாமல் இதயத்துக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பிபி ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் நம்மளுடைய இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியம் மேம்படணும்னா பிபி ப்ராப்ளம், ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றி அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து மேம்படுத்தும். சருமத்தை வந்து பொலிவாக வைக்கிறதுக்கு, சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கம் செய்வதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஸ்கின் க்ளோ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். டீடாக்டிஃபிகேஷன் வந்து லெமன் ஜூஸ் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு சிறந்த இயற்கை நச்சு நீக்கி நேச்சுரல் டீடாக்சிஃபையராக இருக்குது. ஸோ இதனுடைய நன்மை என்னென்னா, உங்களுக்கு அந்த முகப்பொருட்களை குறைத்து சருமத்திற்கு இயற்கையான பொலிவை லெமன் ஜூஸ் வந்து கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதால் சருமம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லெமன் ஜூஸில் விட்டமின் சி இருக்குங்க இல்லையா, இது வந்து சரும சுருக்கங்கள் ஏற்படாமல் முன்னாடியே தடுத்து சருமத்தை வந்து இளமையாக பராமரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம் இதே மாதிரி எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து மேம்படுறதுக்கு மற்றும் துர்நாற்றம் வந்து துர்நாற்றத்தை வந்து நீக்கிக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஓரல் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படக்கூடிய வாய் தொடர்பான அந்த உபாதைகளுக்கு எலுமிச்சை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வாய் துர்நாற்றத்தை போக்கி பற்கள் மற்றும் ஈறுகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு எலுமிச்சை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எலுமிச்சையினுடைய இந்த இயற்கையான அமிலத்தன்மை இருக்குங்க இல்லையா, அது வந்து வாயில் இருக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து அழித்துவிடும். ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அல்லது பல் இடுக்கில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அந்த ஸ்கர்வி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடுக்கக்கூடியதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை தடுக்கிறதுக்கான ஆற்றல் பெறுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஸோ ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லெமன் ஜூஸில் அதிகமாக இருக்குது. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய தாவர கலவைகள் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்றது தான் ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க. புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்சர் செல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அதோடைய வாய்ப்பை வந்து குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் வந்து லிமோனின் மற்றும் நரிங்கினின் போன்ற மருத்துவ குணங்கள் இருக்குது, ஃப்ளவனாய்டுகள் இருக்குது. ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைத்து அசாதாரண செல் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை நீங்கள் வந்து முன்னாடியே வந்து வராமல் முன்னாடியே தடுக்க முடியும். பரவிடக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவலையும் நீங்கள் வந்து வெளியேற்றிக் கொள்ள முடியும். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தினமும் எலுமிச்சை ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். உடல் அமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.